இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பிரபல அரசியல் விமர்சகர் TSS மணி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஒரு நடுநிலையாளர் என்பது தெரியும். உங்களை பொதுவாக அரசியல் மேடைகளில் நாங்கள் பார்த்தது கிடையாது. பொதுவாக ஊடக விவாதங்கள்லையும் மற்றும் சமூக இயக்கங்களையும் பல்வேறு பணிகள்லையும் இருக்கீங்க. ஆனால் திடீர்னு நேற்று ஒரு கட்சியோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி மேடையில் உங்களை பார்க்க முடிந்தது. என்ன திடீர்னு கட்சி? அந்த கட்சிக்கு இல்லை, அது கட்சி மேடைன்னு பார்க்கக்கூடாது. அது அவர்களுடைய அவங்க கட்சியினுடைய 3வது ஆண்டு தொடக்க நிகழ்வுன்னு சொன்னாங்க. அப்படித்தான் அதை நடத்தினாங்க. அதனால் அவர்கள் கட்சி மேடை போல் அவங்களுடைய மாநில தலைவர்கள் எல்லோரும் வரிசையாக பேச, யாரையாவது ஏச, அந்த வேலையெல்லாம் செய்யலை. அவங்களுடைய தலைவர், வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மட்டும்தான் கடைசியாக உரையாற்றினார். அதற்கு முன்னால் கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க, தமிழ் கருத்தரங்கு நடத்தினாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு கட்சி, அவங்களுடைய தலைவர் இருக்கிறாரு, தலைவரை சார்ந்து தான் அந்த கட்சி இருக்குது. தலைவர் ஒரு உச்சபட்ச நடிகர், அதனால் அவருக்குன்னு சொல்லி ஒரு பிரபலம் இருக்குது. அதனால் அந்த பிரபலத்தை புகழ்ந்தால்தான் அந்த கட்சியை புகழ்வது போல், அந்த தலைமை புகழ்வது போலன்னு நினச்சிக்குவாங்கள்ல நாட்டில். அது நினச்சிக்கிறது தான். ஒரு கட்சியோ ஒரு தலைமையோ புகழ்வது என்பது அவருடைய செயல்பாடுகளில் உள்ள வெற்றிகளையோ மக்கள் சார்பு நலன்களுக்கானதையோ சொன்னால் ஆக்கப்பூர்வமானது. மாரா சுமனாச்சன் தலைவரை புகழறது, அவர் புகழை பற்றி பாடுவது, இதுதான் தமிழ்நாட்டில் எப்பவும் உள்ளது தானே. அது இங்கேயும் இருக்கும் தானே. அது இருந்துச்சு, அது மட்டும் இருந்தது. அப்போது அவங்கள வாழ்த்தி பேசுவதற்குன்னு கூப்பிட்டபோது சரி, தொடங்கியிருக்கிறாங்க ஒரு கட்சி, அரசியல் கட்சி தொடங்குறாங்க என்பதும், திரைத்துறையில் பிரபலமான ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்குறார் என்பதும் எல்லோரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மாற்றுக் கட்சியில் கூட வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இதுதான் நம்ம நிலைப்பாடு. அதுதான். அது மட்டும் தாண்டி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, 2 ஆண்டு நிறைவு செய்து விட்டார்கள், 3ஆம் ஆண்டை நோக்கி போகிறார்கள், வாழ்த்துக்கள். இதுதான் நானும் சொன்னேன். ஆனால் அவர்கள் கட்சியை பார்த்து டார்கெட்டிங் தெம், அவர்களை குறிவைத்து இலக்காக்கி சுற்றி வளைத்து தாக்குதல் என்பதை, அதாவது இது போர் படையில் எதிரிகள் எதிர்த்தரப்பை என்சர்க்கிள்மெண்ட் அண்ட் சப்ரஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றி வளைத்து தாக்குதல் என்பதாக நடிகர் விஜயை வைத்து அந்த தமிழக வெற்றி கழகத்தை தாக்கி எல்லோரும் பரப்புரை செய்கிறாங்க. 2 முக்கிய இடத்துலேருந்து. ஒன்று ஒன்றிய அதிகாரத்தில் இருப்பவர்கள், இன்னொன்று மாநில அதிகாரத்தில் இருப்பவர்கள். அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு புதிய சக்தி வருவது என்பது ஆட்டங்காண வைக்கிறது. இது ஆச்சரியமான செய்தி அல்ல, ஆனால் ஆக்கபூர்வமானது. அதிகாரத்தில் உள்ளவர்களை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது. அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்து சுட்டு விரலை நீட்டக்கூடாது. அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்து குன்றின் மேல் இருந்து நீங்கள் குரல் எழுப்பக்கூடாது. இதுதானே நாட்டு நடப்பு, இதுதானே உலக நடப்பு. இங்கே மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கிறார். அவரை திராவிட ஸ்டாக் என்று பாராட்டுபவர்கள் பாராட்டட்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று புகழ்பவர்கள் புகழட்டும். அவரை ஒரு தளபதி தான் எங்கள் தலைவர் என்று சொல்பவர்களும் அவர்களுடைய உடன்பிறப்புகள் சொல்லட்டும். இங்கே இன்னொரு தளபதி பக்கத்திலேயே ஒரு கோடு, பிரபலத்தில் பெரிய கோடு வந்துச்சுன்னா, ஒரு பிரபல கோடை நாங்கள் உருவாக்கி கட்டி வச்சுருக்கிறோம். பிரசாந்த் கிஷோருக்கு 380 கோடி ரூபா கொடுத்து அவர் செய்த வேலை என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னார். அப்புறம் 156 தவிர மீதி 44 தொகுதியை நானும் லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. பிரசாந்த்குமார் பார்த்தா கேட்கணும், ஏங்க அந்த 44 கொடுத்துட்டு போங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் பிரபலமான அண்ணா சாலை ஆங்கில ஏட்டினுடைய அதிபர், அவர் 234 தொகுதியும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். அவர் வாய்க்கு சர்க்கரை போடணும் இல்லையா? 234 தொகுதியிலையும் தேர்தல் நடந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருவர் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அது திமுக கிடையாது, வெற்றி பெற்றிருக்கார். ஆமாம், அவர் சொல்லிட்டார்ல, 234 தொகுதியும் வெற்றி பெறும். அவர் திமுக கூட்டணியை தான் சொன்னாரா? பொதுவாக தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக நல்லா செயல்படுவாங்க, வெற்றியெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாரா? நமக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு அதையும் தெரியும். ஏன்னா அவர் ஆங்கிலம் பேசுகிறார். அவர் ஆங்கிலம் எப்படி பேசுகிறாருங்கிறத விட அவர் ஆங்கில ஏட்டினுடைய அதிபர். இப்படி தான் நாட்டில் எல்லாமே கவனிக்கப்படுது. ஹிந்து ராம் சொல்கிறீங்களா?
வேற யாராவது இருக்காங்களா? அதான் நீங்கள் அப்போ அதனால இங்கு வந்து இந்த புகழப்படுவது, போற்றப்படுவது, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான நிகழ்வு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மேடை ஏறினா உன் முதுகை நான் சொரிகிறேன், என் முதுகை நீ சொரி. அது பாணியில் போகுது. அந்த பாணியில் போக முடியாதுல்ல. நாம் வந்து இந்த உலகத்தில் இவர்களுடன் சரிசமமாக சமரசம் செய்து கொள்கிற மனோபாவம் இல்லாத ஆளாக இருக்க கண்டு நான் வந்து அங்கே ஏன் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பதை இல்லை, அதான் இப்போ நீங்கள் அவங்க தொடர்ந்து பல முனைகளையும் தாக்குதல் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்கள் வந்து அது ஒரு தடுப்பு அணை மாதிரி இருக்கீங்களா இப்போ? இல்லை, இது தடுப்பணை கடுப்பணை எல்லாம் கிடையாது. இது என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய விடுப்பணை என்னன்னு கேட்டால், பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் எழுகிறார்கள். இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அவர்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் சேர்ந்து விஜய்னு சொல்வது வந்து அவங்களால வீட்டுக்கு போகும்பொழுது நிம்மதியாக தூங்க முடியல. இது ஒரு யதார்த்தம். ஆளுங்கட்சிக்கு அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அந்த இளைஞர்கள் இவங்க வந்து ரொம்ப சாதாரண சார், ஒரு விசிலடிச்சான் குந்துகள், தற்குறிகள், இந்த மாதிரியே ஒரு இப்படி தான் எம்ஜிஆரை சொன்னாங்க. எனக்கு நினைவு இருக்குது நல்லாவே. அதாவது எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியே செல்லும் பொழுது திமுகவை விட்டு அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு 4 ஆண்டு முன்னால் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆரை வைத்துத்தான், இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகளை வைத்துத்தான் அண்ணாவும் வாக்குகளை வந்து வாங்கி திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தது 67. ஆமாம். அதனால் வந்து யாரை வைத்து ஆட்சிக்கு வந்தோமோ அவர்களே வெளியேறும்பொழுது அப்படி சொல்லுவோம். உதாரணமாக எங்கள் கூட ஒருத்தர் இருந்தார்னு வைங்க, அவரை வந்து என்ன நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவோம். நாராயணசாமியின் பேரை மாற்றிடுவோம். அதற்கு பிறகு ஒரு எதிர்த்தரப்பு எம்ஜிஆர் தரப்புக்கு போனால் என்ன செய்வோம்? அவரை மூடி கிடக்கும் தொடக்கப்பள்ளி என்றுவோம். அவர்களை வந்து ஒருத்தரை புகழ்வதற்கும் இழிவு செய்வதற்கும் 2க்கும் சொல்லாடல்கள் தமிழில் தேட தெரியும். அந்த அறிவு போதும் தமிழ்நாட்டை ஆள்வதற்குன்னு நினைக்காங்க. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா, நாவிற்கினிய செயலாளர் நாஞ்சிலார் அப்படிமோ. அவர் எதிர்த்தரப்புக்கு போயிட்டா உடனடியாக மந்திரக்கோல் மைனர் அப்படிமோ. எங்களுக்கு சொல்லாடல்களுக்கு வந்து கஷ்டம் கிடையாது, பஞ்சம் கிடையாது. சிபி சிற்றரசு, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு அப்படிமோ. எதிர்த்தரப்புக்கு போனால் சிந்தனை சிலப்பி அப்படிமோ. நாங்கள் வந்து வார்த்தை சாலங்கள். எங்கள்கிட்ட வந்து சொல்லாடல்களுக்கு பிரச்சனையே கிடையாது, பஞ்சமே கிடையாது. அதனால் இப்படியே பேசியே நாங்கள் வந்து ஆள்வோம், ஆட்சிக்கு வருவோம். இந்த நிலை மாற வேண்டும் நினைப்பவர்கள் யாருன்னா இளைஞர்களாக இருக்காங்க. அது நான் சொன்னேன் இல்லையா, அந்த இளைஞர்களுக்கு இவங்க 2 விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து எம்ஜிஆரை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே ஒரு அரசியல் ஒரு கட்சியில் இருந்தவர், ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். அதுக்கப்புறம் 72 கட்சி ஆரம்பித்து 77 பொது தேர்தல், நடுவில் ஒரு இடைத்தேர்தலில் மட்டும்தான் என்னார். இவங்க தேர்தல் களத்தை இன்னும் காணலை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு செல்வாக்குன்றது மாயை அவங்களே நினச்சிக்கிறாங்க அன்ற மாதிரி இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. 70கள் 80கள் போலவே என்ன 2026களும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா வந்து ரொம்ப பழமைவாதம். அது சமூக ஊடகங்கள் வளர்ந்துருச்சுன்றதை புரிஞ்சுக்கலன்ற மாதிரி சொல்கிறீங்க. சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லை, மனிதர்களே வளர்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொருத்தர் மூளையும் வளர்ச்சி அடையுது. நீங்கள் உங்களை வந்து மூளையை கழுவிக்கிட்டு இளைஞர்களை நோக்கிய, புதிய உலகத்தை நோக்கிய, வளரும் சமுதாயத்தை நோக்கிய பார்வையை நீங்கள் கொள்ளலைன்னா அது உங்களுடைய குறையா, சமூகத்தின் குறையா இல்லையா? அதனால் அந்த இளைஞர்களுடைய ஆற்றல், அதை எப்படி பார்க்க போகிறோம்? அந்த இளைஞர்கள் நம்மை பற்றி, நாமெல்லாம் முதியவர்கள். நான் அங்கே சொன்னேன், நான் வந்து முதியவர் என்ற தளத்தில் இருந்து உங்களை பார்க்கிறேன் நான் சொன்னேன். 75 வயது எனக்கு சொன்னீங்க, அதையும் சொன்னீங்க. என்கிட்ட வந்து காதில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, உண்மையாக சொல்கிறீங்கன்னு. ஒரு தம்பி கேட்குறாப்புல. ஆமாம் தம்பி, 75 தாண்டிடுச்சுன்னு சொன்னேன். என்ன ஒன்று அவங்க முன் வரிசையிலேயே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சதுனால அதிர்ச்சியாக இருக்கானுன்னு கேட்டேன். வெளிப்படையாக தான் இருக்கோம். நம்ம ஒன்றும் புகழ்வதற்காக நம்ம போகலை, யதார்த்தத்தை படம் பிடித்து காட்டுவதற்காக வந்து போகிறோம். அதை வந்து படம் பிடித்து காட்ட முடிந்தது அந்த குறிப்பிட்ட 10 நிமிடத்துக்குள்ளன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது தான் நீங்கள் இளைஞர்கள் வந்து இந்த எழுச்சி என்பது வந்து இந்த தாவேக்கால புதுசாக தோன்றலை. இது பொதுவாக சமூகத்தில் உள்ளதாக இருக்குது. தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல, இது உலக சமூகத்திலே இருக்குது.
அதனால தான் வந்து மெக்சிகோவில் நடந்ததையும், நேபாளத்தில் நடந்ததையும், தென்னிலங்கையில் நடந்ததையும், பிரிட்டனில் நடந்ததையும், நம்ம ஊரில் வந்து மெரினால் நடந்ததையும், ஸ்டெர்லைட்டில் நடந்ததையும் எல்லாவற்றையுமே சுட்டி காட்டி இளைஞர்கள் எப்படி தலைமையேற்று அறுதியிட்டார்கள். அப்போ நாட்டின் அவலத்தை போக்குவதற்காக அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்களை நல்லா உத்து பாருங்கள். இவர்கள் வந்து ஒரு ஓராண்டு, 1.5 ஆண்டு முன்னாலெல்லாம், 2 ஆண்டு முன்னாலெல்லாம் இளைஞர்கள் தானே. 18லிருந்து 40 வரை இருப்பவர்கள் என்று சொன்னால் அந்த வயதுக்காரர்கள், ஆண்களும் பெண்களும், இந்த நாட்டில் நடக்கின்ற அந்த நாடாளுமன்ற பாதை இருக்குல்ல, அதில் வந்து பயணம் செய்துட்ருக்கிற நாடாளுமன்ற கட்சிகள் இருக்குல்ல, காசு கொடுத்து தான் ஆளை கூப்பிடுறான் கூட்டத்துக்கு, காசு கொடுத்து தான் ஓட்டு கேட்குறான், ஆட்சிக்கு வந்த பிறகு காசு கொடுத்தா தான் வேலைங்கிறான், என்ன காசு 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 பணம் துட்டு மணி வேறு எதுவும் இல்லைங்கிறான். அப்போ வெறுப்படைகிறான். உங்களுக்கு வெறுப்படைவதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு குரூப் 4 என்று ஒரு தேர்வு நடந்தது. டிஎன்பிஎஸ்சியில் 12 லட்சம் இளைஞர்கள் எழுதினாங்க, பட்டதாரி இளைஞர்கள். அது பெரிய அளவுக்கு வந்து அவங்கள மூஞ்சியில் அடித்து வெளிதல் மாதிரி இருந்தது. அந்த 12 லட்சம் பேரும் கொந்தளிச்சிட்டான். கொந்தளிச்சவன் பூரா சென்னையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோங்கிறான். அனுமதி கொடுக்கல காவல்துறை. ஏன்னா காவல்துறை ஆட்சியாளர் கையில் இருக்கிறது, ஆட்சியாளர் கையில் தான் குரூப் 5 இருக்குது, குரூப் 4 தேர்வு முடிவு இருக்குது, அதனால தான் இவர்களை தாக்குது. இது அவங்க மேலே உள்ள ஒரு போர். அந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், வேலை தேடி வரும் இளைஞர்கள், பணத்தை கட்டிவிட்டு என்ன தேர்வு எழுத வந்த இளைஞர்கள், என்ன அரசு பணி வேண்டுமே என்று ஆகார துடிக்கும் இளைஞர்கள், அவர்களுக்கு வந்து மீதான ஒரு போர். அப்போது அவ்வளோ கடுப்பில் அவங்க இருக்கும் பொழுது தேடுறான். சுற்றி வர இதே மாதிரி நுழைவுத் தேர்வு எழுதியவர்கள்னு ஒரு 50 லட்சம் பேர் இருக்கான் அரசு பணியில். அவ்வளோ பேருமே கொந்தளிச்சிட்ருக்கான் தமிழ்நாடகம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரை இது எடுத்து இயம்பவில்லை என்ற செய்தியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம். அப்போது இது போன்ற செய்திகளை யார் சொல்கிறது? இல்லை, நாங்கள் இதுக்கு தான் பிறந்தவங்க, இடதுசாரிகள் எங்களுக்கு பேர், டைஃபின்னு அமைப்பு வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் வந்து அதற்காக வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அறிவிக்கிறாங்க. சரி வாரோம்னாங்க இவங்க. அவங்க ஆனால் மேலே கூட்டணி பேச்சுவார்த்தை, உடனே இப்பொழுது போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம்னாங்க. அப்போ நவம்பர்னாங்க சென்ற ஆண்டில். அதற்கப்புறம் அப்பவும் நடத்தலை. இவங்க கொந்தளிச்சு போயிட்டாங்க. போங்கயா போங்க, நீங்கள் சொல்கிற போராட்டத்துக்கு இனிமேல் நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களையும். அப்போது கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற ஆளுங்கட்சியையும் எதிர்க்கிறார்கள். கூட்டணியில் சேருவதற்காக உள்ளவர்கள் போராட்டம் நடத்துகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் என்று எதிர்க்கிறார்கள். இப்படி எல்லாவற்றின் மீதும், எல்லா அரசியல் கட்சிகள் மீதும் வெறுப்புற்ற இந்த இளைஞர் கூட்டம் இருக்குதே, இது 1 கோடி பேருக்கு மேலே இப்படி ஒன்று ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க இந்த அரசியலை பார்த்து விரக்தி. அதனால் உங்களுடைய நாடாளுமன்ற பாதை இருக்கிறதே, தேர்தல் ஆணையமே, நான் கேட்குறேன், மோடி அரசாங்கமே, அரசியல் கட்சிகளே, நீங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் நாடாளுமன்ற பாதையில் இருக்கின்ற நாடாளுமன்றத்தை அந்த தேர்தல் பாதையே வெறுத்து போய் இவன் வாக்காளராகவே ஆக மாட்டேன்னு தள்ளி நின்னான். அவன்லாம் இப்போ விஜய்னு ஒருத்தர் கிடச்சிருக்காருன்னு எடுத்துக்கிட்டு வாக்காளராக புதிய வாக்காளர்களாக ஆயிருக்கிறான். அப்போது நலிந்து போன, நசுங்கி போன, அம்பலமாய் போன, அசிங்கப்பட்டு போன உங்கள் நாடாளுமன்ற பாதையை, தேர்தல் பாதையை, என்ன நலிவுற்ற பாதையை நல்லதாக ஆக்குவதற்கு என்ன தெரிந்தோ தெரியாமலோ, முட்டாள்தனமாகவோ, விவரம் இல்லாமலாவோ, விவரத்துடனோ என்ன ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குத விஜய் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? தேர்தல் ஆணையம் அதை பார்த்து சல்யூட் பண்ணணும். நாங்கள் தோற்று போயிடுறீங்க நாடாளுமன்ற பாதைன்னு நினச்சோம், பாராளுமன்ற பாதைக்கு புத்துயிர் கொடுத்து விட்டீர்கள் விஜய் அவர் லேகணும் இல்லையா? இதெல்லாம் சொன்னாங்க. இது வந்து வித்தியாசமான பார்வையாக இருக்கலாம், இதுதானே எதார்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் வந்து அந்த கூட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப சாதாரண விசிறிச்சான் குஞ்சுகள் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சாதாரணமாக கிடக்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, எம்ஜிஆர் விஷயத்தை நான் சொல்லிட்டேன், அவர் அப்படித்தான் சொன்னாங்கன்னு. ஒரு நீதியை பேசினாலோ, ஒரு அநீதியை முதலில் எதிர்த்தாலோ, ஒரு அவலத்தை முதலில் அம்பலப்படுத்தினாலோ அவர்களை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? விசில் ப்ளோயர்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆங்கிலத்திற்கு போய் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரிக்கு போய் விசில் ப்ளோயர் என்று சொல்லாதீர்கள், இனிமேல் சூரியன் ப்ளோயர் என்று சொல்லுங்கள், என்ன இனிமேல் இலை ப்ளோயர் என்று சொல்லுங்கள்னு மாற்றணும்.
விசில் அவங்களுக்கு போய் சின்னமாக கொடுத்துட்டாங்களே. அப்போ விசில் ப்ளோயர்னு நீங்கள் எதை சொன்னீர்களோ, யாரை சொன்னீர்களோ, அது இவர்கள் தான் நல்லா ஆகிப்போச்சு. ஏன்னா இப்படி ஒரு விபத்தும் நடந்துருச்சு. அதனால் விசில் அடித்தாங்க கொஞ்சம் இல்லைன்னா அதுதான் விசில் ப்ளோயரு, அதுதானே தேவைப்படுது அப்படின்னு பதில் சொல்வதற்கு என்ன முனையணும். அது உள்ள புரிதல் சம்மந்தப்பட்டது. குறிப்பாக ஒரு விஷயத்த சொன்னீங்க, ஒரு குக்கிராமங்களில் கட்சி சென்றடைஞ்சாங்க. ஆனால் பொதுவான இங்கே பேச்சு என்னென்னா, இங்கே எல்லா இடங்களிலும் அடிப்படை கட்டமைப்பே இல்லை இவங்களுக்கு. அதனால் வெறும் ரசிகர் மன்றங்களை வைத்து இருக்கலாம் அரசியல் கட்சியாக எப்படி ஒரு தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க குக்கிராமங்களில் கூட கொடியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அது புதுதாக இருந்தது. நீங்கள் பார்த்த இடங்கள் அந்த மாதிரி ரொம்ப குக்கிராமங்கள்லாம் இல்லை. அதாவது கொடி இருப்பது என்பது ஒரு பக்கம், கட்டமைப்பு இருப்பது என்பது இன்னொரு பக்கம். இவங்க கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, கட்டமைப்பு வளரணும்னு சொல்லுவாங்க. அவங்க வளர்த்துக்கிடணும், அது அவங்க கடமை, பொறுப்பாயிருது. இந்த அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் அண்ணா ஹசாரேக்கு பின்னால் ஊழலை எதிர்க்கிறோம்னு சொல்லி போட்டு இந்திய துணைக்கண்டமெங்கும் ஒரு மாபெரும் இந்தியன்ஸ் எகென்ஸ்ட் கரப்ஷன் என்று பெயர் போட்டு பலகை ஒட்டி, குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை, நமக்கு சென்னை தானே தெரியும், தமிழ்நாடு எங்கும் நடக்கலை, வட இந்திய வியாபார சமூகத்தினர் யார் ரிச் ஸ்ட்ரீட்டில் ரசீது இல்லாமல் வியாபாரம் செய்கிறாளோ அவர்கள் அந்த ஊழலை எதிர்த்து மெரினாவில் திரண்டதும், எல்பி ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தில் திரண்டதும் ஊடகங்களில் அந்த நேரம் புதிய ஊடகம் புதியதை பிரச்சாரம் பண்ணுவதற்கு பயன்படுத்தி கொண்டன என்பதனால பிரபலமாச்சு. புரியுதுங்களா? அதனால் அப்படி ஊழல் செய்பவர்களே ஊழலை எதிர்ப்பது. அந்த நேரத்தில் அதன் வழியாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு நின்னார். எங்கள் டெல்லியில் அள்ளிக்கிட்டு டெல்லியினுடைய அனைத்து தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றார். எந்த கட்டமைப்பு இருந்தது? எந்த கட்டமைப்பு அவருக்கு இருந்தது? ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு பேர் சொன்னார், அப் கட்சி அப்படின்னாரு. புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால் அங்கே கிராமத்தில் நடந்த கட்ட பஞ்சாயத்துகளை கூட நியாயப்படுத்தும் அளவுக்கெல்லாம் அணுகமினார். ஆனாலும் பாஜக வேண்டாம், திமுக வேண்டான்னு, காங்கிரஸ் வேண்டான்னு நினச்சவங்க ஆம் ஆத்மி கட்சி அதற்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு முறைக்கு 2 முறை வெற்றி பெற்றார் இல்லையா? அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்திற்கு தேவைப்படுகிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்திற்கு முக்கியமாக தேவைப்படவில்லை. ஆனாலும் முன் செல்வார்கள், ஆனால் முன் செல்ல மாட்டார்கள். 2 நடக்கும். நாம் ஒன்றும் ஒரு கட்சியை சார்ந்து அது வெற்றியை தவிர வேறு எதையும் தேடாதுன்னெலாம் சொல்ல மாட்டோம், சொல்ல போகிறதும் இல்லை, அது உண்மையும் இல்லை. அதனால் அவர்களுடைய பலம் பலவீனம் தெரிந்து அதற்கு தோந்தாற் போல் உள்ள கூட்டணிகளை அமைத்து கொண்டால் அவர்களும் கூட பிரமிக்கத்தக்க அளவுக்கு வரலாம். அதுதானே நடந்தது. இப்போ உங்கள் பார்வையில் இங்கே அவர்கள் கூட்டணிக்கான வாய்ப்பு கிடையாது? ஏன் இல்லை? இது அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் விஜய் தலைமையிலான தாவேக்காவும் பேசி சேர்ந்து விட்டார்கள் என்றால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக திமுக ஆட்சியை வென்று விடலாம். இப்படிலாம் பேசுகிறாங்க, நாட்டில் பேசுகிறாங்க. இல்லை, பிஜேபி இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கூட்டணியில் வந்தாலும் அதனால் அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு கம்மி தான். பிஜேபிக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் யாருக்காவது நல்ல பெயர் இருந்தாலும் கூட போய் நின்று இவங்க டீ குடிச்சிட்டாலே போச்சு. அது அவங்க பேர் ரிப்பேர் ஆயிரும். பேர்னு கடைசியில் முடியுது இல்லை, சரிதானேன்னு சொல்லுவாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பிஜேபியினுடைய மாநில தலைவர், எங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா நான் திருநெல்வேலிக்காரன். அவர் எப்படி விஜய் 3வது ஆண்டு தொடக்க விழாவில் கலை நிகழ்ச்சியில் அந்த குழந்தை பிள்ளையும் அப்பாவும் ஆடும்பொழுது இவரும் ஆடினார் மேடையில் ஏறி. வேல்முருகன் ஆடும்போது, வேல்முருகன் கூழாம் ஆடும்போது அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகாக. பாஜகவின் இந்நாள் தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, 2 பேரும் சேர்ந்து ஆடினது தானே போன மாதம் பார்த்தோம். இப்போ 1 வாரம் முன்னால் ஆடினாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஆடினா அது குத்துப்பாட்டு, என்ன அடுத்தவங்க ஆடினா அது வெத்துப்பாட்டு. என்னங்க இது
கேட்க மாட்டாங்களா? வெறும் திரை கவர்ச்சியை வச்சே ஜெயிப்பது அப்படிங்கிறது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்படி சொல்லலையே. கொள்கை எதிரிங்கிறாரு, அரசியல் எதிரிங்கிறாரு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊழலையாக அம்பலப்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து அந்நிய நாட்டுக்கு போய் முதலீடு வாங்க போனீங்களா, முதலீடு போட போனீங்களான்னு கேட்குறாரு. இது ஆழமான கேள்வி இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து 10 ரூபா பாட்டிலுக்குங்கிறாரு. இன்றைக்கி வந்து ரோட்டிலுக்கு வந்து நிற்கிது. அது என்ன, டாஸ்மாக் ஊழியரெல்லாம் சும்மா வந்து 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்ட மறுபடியும் வந்து பாட்டிலை கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு சுமையா தெரியா வேலையா, இந்த விளையாட்டெலாம் வச்சுக்காதுன்னு சொல்லி போராடுறாங்க இல்லையா? அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தவறை நிரப்புவதற்கு ஏதாவது புதிய புதிய தந்திரம் எடுத்தால் அதை எதிர்க்கிறார்கள் தொழிலாளர்கள் என்றது வருது. அது வந்து இவர் பாட்டாக்கினதுனால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு படாத பாடுபட்டு பட வச்சிருச்சு. இதையும் பார்க்குறோம். அதனால் நிறைய விஷயங்கள். திமுக உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, திமுக அதிமுக பலவீனமாக இருந்தாலுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, வேற யாருமே நடுவில் கிடையாது அப்படின்னு பலவீனமாக இல்லை அதிமுகன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் வந்து அதிமுக பலவீனமாக இல்லை, நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம், அதிமுக பலமாக இருக்கிறது, அதனால் எங்கள் 2 பேர் தான் போட்டின்னு சொல்கிறாருன்னு பொருள். வந்து ஒன்றை சொல்லி ஒன்றை புரிய வைத்தல் என்பது தமிழ்லையும் சரி உலகத்திலையும் சரி இலக்கியத்தில் ஒரு சுவையான ஒரு முறை. அதுதான் சொல்கிறாரு. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையில் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? தாவேக்காவோட இல்லை தொடர்ந்து திமுகவில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால வட மாநிலங்களில் இவங்களுடைய தேவை அவர்களுக்கு தேவையாக இருக்கும், பார்லிமெண்ட்டில் தேவையாக இருக்கிறதுனால வந்து கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கா? பார்லிமெண்ட் என்பது 2029 வரை தான் இல்லையா? அதில் தேவைப்படும் என்பது இருக்கலாம். ஆனால் வந்து தென்னிந்தியாவை பொறுத்தவரை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் வேற ஒரு சிந்தனை இருக்கும். கேரளாவில் ஒரு 4-5 விழுக்காட்டுக்கு மேலே ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்கும்னு நம்புகிறாங்க. புதுச்சேரியை கூட அவங்க நம்புகிறாங்க. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா 3லும் கூட விஜய்க்கான ரசிகர்கள் என்று இருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு என்று எதிர்பார்க்குறாங்க. அப்போ தென்னிந்தியா முழுக்கவே தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று விஜயையும், தமிழ்நாட்டில் திமுக சாதகமாக இருக்குது என்று தமிழ்நாட்டையும் நினைக்கலாம்ல காங்கிரஸ். அப்போ யார் என்று வாய்ப்பை தேடுவது என்பதில் முயற்சி எடுக்கலாம்ல காங்கிரஸ். இதெல்லாம் காங்கிரஸுக்குள்ளே இருக்கின்ற சிந்தனை. அது மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கு முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், ஷேர் இன் பவர், இதை ஏன் நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சந்திரபாபு நாயுடு கூட தனியாக நின்று ஜெயித்தோம், அங்கே வந்து பவன் கல்யாணுக்கும் பாஜகவுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்கிறாரு. இது ஜனநாயக தலைவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு திமுக தலைமை வந்து ஏன் இதை புரிந்து கொள்ளலை? அப்போ என்ன ஜனநாயக தலைமை இது அப்படின்னு கேட்குற கேள்விகளும். உள்ளாட்சி தேர்தலையும் கூட எங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒன்றியங்கள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் தருவீர்கள், இது எல்லாமே நீங்கள் எழுதி கையெழுத்து போடணும் என்ற விஷயம் அளவுக்கும் அழுத்தமாக பேசி கொண்டிருப்பது என்பது இருக்குது. இருந்தாலும் கூட இல்லை, நாங்கள் எல்லாமே தாரோம், நம்புங்க, எங்களை நீங்கள் நம்பலாம் என்பதாக திமுக பக்கத்திலிருந்து போய் பேசிய பிறகு சரி என்பதாக என்ன ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் கூட வருது. அதையொட்டி கேசி வேணுகோபால் வருவார், இந்த வரும் வாரத்தில் கையெழுத்து போடுவார் என்னும் பொழுது அது முடிவுறலாம். அது முக்கியம் இல்லை. தலைமையில் வந்து உள்ளவர்கள் கையெழுத்து போட்டுக்கொள்வது முக்கியம் அல்ல. திமுகவுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. உடன் வரும் கட்சிகள் இருக்குல்ல, கூட்டணி கட்சிகள், அதிலேயே வந்து யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும், யாரை வெற்றி பெற வைக்கக்கூடாதுன்னெலாம் வந்து தேர்வு செய்வாங்க. அவங்களுக்கு திறமை உண்டு. அதனால் உடன் வருபவர்களையே கூட அப்படியே நட்டாற்றில் விடுவது என்ற பழக்கம் உண்டு. திமுக உடன் சேரக்கூடிய கட்சிகளை சொல்லுவாங்க, எங்கள் வாக்குகள் அவர்களுக்கு மாறும், அவர்கள் வாக்குகள் எங்களுக்கு மாறாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க அப்படிம்பாங்க. அதிமுக விடுதலை சிறுத்தைகள்னால திமுகவுக்கு பலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா அதுதானே நடந்துக்கிட்டு இருப்பது இதுவரை, புரியுதுங்களா? அதனால் இது வந்து வழக்கமாக சொல்கிற ஒன்று. இப்போது இந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள இந்த முரண்பாட்டில் ஒன்று சேர்ப்பு என்று நடந்தாலும் வெளியே இருக்கிற கட்சி சார்பற்ற வாக்குகள் இருக்குல்ல, அவங்க மத்தியில் இந்த இமேஜ் இருக்கும். திமுக காங்கிரஸ் சொன்னார், நிச்சயமாக அது பலன் திமுகவுக்கு. ஆனால் அதே சமயம் உள்ளுக்கு இவர்கள் அவர்களை சந்தேகப்படுவதும் அவர்கள் இவர்களை சந்தேகப்படுவதுமாக ஒரு சந்தேக கூட்டணி என்பதாக தொண்டர்கள் வந்து ஒன்றா சேர மாட்டதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறீங்க? குறைவெல்லாம் இல்லை. அவங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும்ன்றாங்க. எங்கள் ஆளுங்க போட்டுருவாங்கன்னு திமுக சொல்கிறாங்க.
இல்லை திமுக போட மாட்டாங்க, கவுத்திடுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. சிலரை மட்டும்தான் கவைப்பாங்க என்று இடையில சிலர் சொல்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுமே பார்ப்போமே, பாஜக ஒரு மாவட்ட தலைவர் சொல்கிறாரு எங்களுக்கு அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களும் தெளிவாக இருக்காங்க. அப்போது அதுவும் மேலிருந்து உள்ள கூட்டணி. நீங்கள் மேலிருந்து உள்ள கூட்டணிகளை முடிவு செய்வதும் யாருங்கிறது தான் எனக்கு ஆச்சரியம். ஒரு பொறுப்பில் இருக்காங்க, பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா இருந்தார், இந்த இடத்துல இப்போ வந்து யார் விபின் நிபின் ஒருத்தர் இருக்கார், அப்போ அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னா நமக்கு புரியுது. பொறுப்பில் உள்ளவர்கள் பேச்சு. அமித்ஷா இன்னைக்கு என்ன பொறுப்பில் இருக்கார்? பாஜக பொறுப்பில்லாதவர். அப்போது ஒரு பொறுப்பில்லாதவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதிமுகவோட, சரிதானா? அதே மாதிரி காங்கிரஸில் மல்லிகார்ஜுன கார்கே பொறுப்பில் இருக்கிறார், அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார், நமக்கு புரியுது. பொதுச் செயலாளர் கேசி வேணுவாளர் கையெழுத்து போட போகிறார், புரியுது. ராகுல் காந்தி நேற்றைய தேசிய தலைவர், இன்று அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? இல்லை. அப்போ சீடபிள்சியில் இருக்கலாம். ஆனால் அப்போது பொறுப்பில் இல்லாதவங்களாம் இந்த இந்தியாவில் வந்து என்ன பொறுப்பாக முடிவு எடுப்பாங்க போல் இருக்கு என்ற அளவுக்கு இந்தியாவில் இருக்கின்ற கூட்டணிகள் இருக்கின்றன. காங்கிரஸ் கூட்டணியோ பாஜக கூட்டணியோ திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்குறவங்களுக்கு ஐயா சாமி நீ எனக்கு வேணாம் அப்படின்னு தேர்தல் பாதையை விட்டு தள்ளி நின்றுக்குவாங்க. யாருக்கோ நம்ம தொகுதியில் என்ன எந்த வேட்பாளர் வந்தால் ஓட்டு போடலாம். உள்ளபடியே வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த முறை நிறைய மாற்றங்கள் இருக்கும் மக்கள் மத்தியில். கட்சிகள் கூட்டணிகள் என்பதாக இருந்த வாக்குகள் குறைந்து வேட்பாளர் என்பதை ஒட்டி நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு போடுவோம் என்ற மனோநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. காசு கொடுத்தா ஓட்டு போடுறோன்னு 2 பேரும் தான் கொடுக்குறேன் அப்படி ஆயிரும். இல்லை பரிசு பொருளாக கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டாங்க பொங்கலுக்கு அமைச்சர்கள், அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று பெண்கள் நினைக்கலாம். என்ன வேணால் நடக்கும், ஆனால் தீர்மானிக்க போவது அந்த மக்கள் தான். திமுகவை இப்போ திமுகவை எதிர்வாக்குகள் இருக்கு இல்லையா தேர்தலில், இந்த வரக்கூடிய தேர்தல் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே 3 பக்கம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால் ஒருவேளை திமுகவோட வெற்றி எளிதாகும் என்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படிதான் திமுக எதிர்பார்க்கணும். அதையும் மீறி திமுக எதிர்ப்பு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருந்தால்தான் ஏதோ ஒரு கட்சி வெற்றி பெறும். இல்லை 3ஆ பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. அதிமுக நாம் தமிழர் அவங்களுக்கு தாவேக்காக்கு வருவதாவது புதிய வாக்குகள் மேஜராக வரும்னு வச்சுக்குவோம். இதுவரை உள்ள கணக்கில் வரல, ஆனாலும் கூட திமுக எதிர்ப்பு வாக்குகள் தானே. நாம் தமிழருக்கு வருவதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தானே, அதிமுக வருவதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தானே. அதனால் வந்து நம்ம பாஜக பாவம் அவங்களுக்கு நம்ம வாக்குகளை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வாக்குள்ள கட்சிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அதுக்கு மத்தியில் வந்து பிரிதல் என்பதனால் நாங்கள் வெற்றி அடைவது சாத்தியம், குறைந்தபட்ச எண்ணிக்கையிலாவது அதிகமான தொகுதிகளில் என்று திமுக நினைப்பது என்ற கணக்கு சரிதானே. அதையும் மீறி என்ன ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்று மக்கள் பார்த்தால் என்ன அது வந்து எதிரான பெரிய கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. சார், இது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் வட மாவட்டங்களில் ஒரு பலமாக இருந்து அந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்த பாமக இந்த முறை 2ஆக உடைஞ்சு பிரிஞ்சிருக்கு இல்லையா? இதில் அன்புமணி தரப்பு வந்து இவங்களோட அதிமுகவோட அதிகாரப்பூர்வமாக சேர்ந்துருச்சு. ராமதாஸ் தரப்பு என்னன்னு தெரியல. இந்த இவங்க 2ஆக பிரிந்ததன் மூலம் அங்கு வட மாவட்டங்களில் பாமகவோட செல்வாக்கு எப்படி இருக்கும் இப்போ தேர்தலில்? பாமக அதிமுக என்பதாக அன்புமணி சேர்ந்த பிறகு உள்ள கூட்டணி வந்திருக்கு. ஏற்கனவே அதிமுகவுக்கு வந்து பாமகவுக்கான வாக்குகள்னு நீங்கள் எதிர்பார்ப்பது வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு. அந்த வன்னியர் சமூக வாக்குகள் பாமக வந்து சேர்வதற்கு முன்பே அதிமுகவை நோக்கி அணி திரள்வதுன்னு ஒன்று வடக்கு மாவட்டங்களில் கணிக்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக இரண்டும் சேர்ந்த பாமக அவங்களுக்கு வந்து ஒரு 20 லட்சம் வாக்குகள் வந்து உறுதியாக இருக்கு. அன்புமணி எல்லாம் சேர்ந்து பாமக ஒட்டுமொத்தமாக அந்த 20 லட்சம் வாக்குகளில் வந்து 15 லட்சத்திற்கு மேல் வந்து அன்புமணி பாமகவிற்கு வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு தான் வந்து வடக்கு மாவட்டங்களில் பேச்சா இருக்கு. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நிர்வாகிகள் தான் அன்புமணி பாமகவுக்கு போயிருக்காங்க. வாக்காளர்களெல்லாம் ஐயா வந்தால் ஐயாக்காகத்தானே, மருத்துவர் ஐயாக்காகத்தானே என்பதாக சொன்னாங்க. ஆனால் நாளுக்கு நாள்
மருத்துவர் ஐயாவினுடைய அணுகுமுறைகள், அன்புமணியினுடைய மக்கள் மத்தியில் செல்லக்கூடிய செயல்பாடுகள், இதெல்லாம் சேர்ந்து அன்புமணி பக்கம் வந்து வாக்குகள் அப்படியே இவர்தானே நாளைய தலைவர் என்னானாலும் அவரால் நியமிக்கப்பட்டு அதனால் இவர் கைத்தானே போகணும் கட்சி என்பதாக அது அணிதிரளுது என்பதும் 15 விழுக்காட்டுக்கு மேலேயே அவர்கள் பக்கம்தான் வந்து கொண்டிருப்பதாகவும் தான் செய்திகள் கிடைக்குது. வடக்கு மாவட்டங்களில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குது. கூடுதலாக அன்புமணி பாமக சேரும்பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு உறுதி என்பது, அதாவது சென்னை தவிர வடக்கத்தில் சென்னை சுற்று வட்டாரம்னு ஒன்று வரும்பொழுது அது திமுகவின் கோட்டை. திமுகவின் கோட்டையில் ஓட்டை விழுவதற்கு காரணம் வந்து விஜய் தலைமையிலான தாவேகா. அதுதான் வந்து உண்மையாக இருக்கு. அதனால வடக்கு மாவட்டங்கள் இதுதான் இருக்கிற நிலைமை. ஆனால் ராம்தாஸ் பாமகவும் எந்த பக்கம் போவது என்பதில் திமுக பக்கம் போவது என்பதும் கூட உறுதி இல்லை. ஏன்னா அதிமுக பக்கம் வரலாம். இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இருப்பதனால் அங்கே போகிறதுக்கு அது ஒரு காரணம். அது திமுக பக்கம் உள்ள ஒரு காரணம். இவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை அவர்கள் ஏற்கவில்லை என்பது இன்னொரு காரணமாக இருக்கும். தேமுதிகவும் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல இல்லையா? தேமுதிக அவர்கள் திமுக பக்கம் போவதற்கு அதிக வாய்ப்புகள்னு சொல்லப்படுது. 2026 தேர்தல்களுடைய கூட்டணிகள் எப்படி இருக்கும் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் தாவேகாவோட வளர்ச்சி இவற்றை பற்றி பேசியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்தார்.